நான் உங்ககிட்டே கேட்டுட்டேன் ஆக்சுவலாக எதுக்காக பல்க் ஆர்டர் வந்து பண்ணுறீங்க. எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இப்போ வரைக்கும் வரல. முடிஞ்ச வரைக்கும் சேஃபாக தான் கொடுத்துருக்கோம். நம்மளோட பார்த்தீங்கன்னா பேக் பண்ணியாச்சு. இதுக்கு வந்து பாக்ஸில் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பி மார்னிங். ஸோ இன்றைக்கி வந்து என்னோட ஒரு ஸ்பெஷலான ரொட்டீன் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ அந்த vlog வந்து குட்டி குட்டியாக நிறைய கிளிப்பிங்ஸ் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ பார்க்குற யாராவது வந்து ஓணம் செலிப்ரேட் பண்ணுவீங்க அப்படின்னா ஹாப்பி ஓணம். ஆக்சுவலாக அன்றைக்கே இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருந்தோம், கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இப்படி சாரீலாம் கட்டிட்டு எங்கேம்மா ரெடியாக இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா? ஸோ ஓணம் செலிப்ரேஷன்ஸ்க்கு வந்து போகிறேன். ஸோ எங்கன்னா என்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு. ஸோ அவங்க வந்து லஞ்சுக்கு கூப்பிட்ருக்காங்க. சூப்பராக இருக்கும் அவங்க டிஷ் எல்லாமே. ஸோ ரெடி ஆகிட்டு போயிட்டு வந்து சாப்பிட வேண்டியதான். ஸோ என்னென்ன ரெடி பண்ணியிருக்காங்க என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த vlog இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டியான நிறைய கிளிப்பிங்ஸ் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இதுக்கு மேலே என்னால் அந்த ஒரிஜினல் அந்த வாய்ஸ் சவுண்ட் வந்து என்னால் கொடுக்க முடியல. அந்தளவுக்கு பயங்கரமாக பார்த்தீங்கன்னா ஒரே குச்சமச்சான சவுண்டு. ஸோ அதனால் மியூட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அந்த டே எங்களுக்கு அந்த மாதிரி ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக வந்து போச்சு. ஸோ அவங்க எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நமக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது. கொஞ்சம் பேக்கிங் ஒர்க்லாம் இருக்குங்க. ஒரு பல்க் ஆர்டர் வந்திருக்கு. அது அடுத்தடுத்தும் பார்த்தீங்கன்னா ஆர்டர்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்குது. ஸோ வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து அரைச்சி, ஸோ நமக்கு ஒரு பல்க் ஆர்டர் அப்படின்னா நம்மளோட அளவு தாண்டி எக்ஸ்ட்ரா இருக்கும். அந்த ஆர்டர்ஸ் அடுத்தடுத்து வந்துட்டு இருக்கு இல்லையா? அதனால நான் உடனே போயிட்டு வாங்கிட்டு வந்து கொஞ்சம் அந்த க்ளீன் பண்ணுறதில்ல அந்த ஒர்க்லாம் இருக்கா. நேற்று ஃபுல்லாக செம்மவே இல்லை. அதை முடிச்சுட்டு காய வச்சு அரைச்சி இப்போ தான் நான் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். இப்போ அடுத்து பேக்கிங் ஒர்க் இருக்குது. ஸோ எனக்கு இது எல்லாமே ரொம்ப பிடிக்கும். நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நான் எதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு தெரியும். புதுசாக பார்க்குறவங்களுக்கு என்னன்னு புரியலையா? ஒன்றும் இல்லைங்க. ஹோம்மேடாக நேச்சுரலாக வீட்டில் ஒரு ஃபேஸ் பேக் வந்து ரெடி பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ செம்ம ரெஸ்பான்ஸ் இருக்குது நம்மளோட ஃபேஸ் பேக்குக்கு. நிறைய பேர் யூஸ் பண்ணிவிட்டு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு ரிவ்யூலாம் கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் அடுத்தடுத்து நல்லா பல்கான ஆர்டரும் போயிட்டுருக்கு. ஸோ நான் இவ்வளோ ரெஸ்பான்ஸ் வந்து நான் எதிர்பார்க்கல. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அரைச்சிட்டு வந்ததும் பவுடர் நல்ல சூடாகவே இருக்கும். அதனால் கொஞ்சம் மேலே இருக்கிற அந்த கேப்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு இது ஒரு பெரிய டப்பாவில் போட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹீட்டெலாம் போக நல்லா வந்து ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் இதே பாக்ஸில் எடுத்துகிட்டு நல்லா டைட்டாக மூடி வச்சுட்டு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு வந்து பேக் வந்து போடணும். ஸோ இதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா ஒரு பிரிச்சிட்டிங்க பேக்கிங் அப்படின்னா நல்லா ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்த இந்த அளவு வந்து எனக்கு ஒரு பல்க் ஆர்டர் வந்திருக்கு. ஸோ அதனால அதுக்கு மட்டுமே எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இன்னும் அடுத்தடுத்த ஆர்டர்லாம் பார்த்தீங்கன்னா நான் எடுத்துகிட்டு நோட் பண்ணி வச்சுருக்கேன். அதான் நாளைக்கு மறுநாள் வந்து டிஸ்பேச் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பிஸி ஸ்கெடியூலாக போகுது. ஸோ சூப்பர் ரெஸ்பான்ஸ் நம்மளோட ஃபேஸ் பேக்குக்கு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவ்வளோ ஹாப்பி. ஆக்சுவலாக அடுத்தடுத்து வந்து யூஸ் பண்ணிவிட்டு நல்லா இருக்குமா அப்படின்னு ரிவ்யூவில் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ எதுக்காக நான் அவங்ககிட்டே கேட்டுட்டேன் ஆக்சுவலாக எதுக்காக பல்க் ஆர்டர் வந்து பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து நவராத்திரிக்காக அப்படின்னாங்க. அவங்க சொன்ன ரீசன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ வந்து நம்ம ரிட்டன் கிஃப்ட் கொடுப்போம் இல்லையா? ஸோ அவங்க வீட்டில் வந்து கொலு ரொம்ப வந்து கிராண்டாக வைப்பாங்களாம். ஸோ நமக்கு வந்து ரிட்டன் கிஃப்ட் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஸோ நான் அந்த பேக் ஆர்டர் பண்ணிட்டு இதோட தாம்பூலம் மாதிரி சேர்த்து கொடுத்துருவேமா. அதாவது ஒரு இந்த பலன்னு இருக்கும் இல்லையா? ஸோ அந்த பவுச்சில் இதை போட்டுட்டு நம்ம நார்மலாக அதுக்கப்புறம் குங்குமம் மஞ்சள் கொடுக்குற மாதிரி தாம்பூலம் மாதிரி கொடுக்கறதுக்காக ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணுறோமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு இந்த ரீசன் ரொம்ப புதுசாக இருந்துச்சு. வாவ் பரவாயில்லையே அப்படின்ட்டு. ஏன்னா அவங்க நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணேமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வரவங்களுக்கு
நம்ம யூஸ்ஃபுல்லான ஏதாவது ஒன்று கொடுக்கணும்னு நினச்சிட்டு எனக்கு இந்த பேக் டக்குன்னு ஞாபகம் வந்தது, அதனால தான் ஆர்டர் பண்ணேன் அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ இந்த வீடியோ பார்க்குற யாருக்காவது ஃபேஸ் பேக் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ பல்க் ஆர்டர்னா ஆஃபர்லாம் கூட ஷுவராக வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். அந்த டீட்டெயிலாக நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பேக்கிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம். எவ்வளோ வேணுமோ எல்லாமே வந்து போட்டாச்சு. அண்ட் இங்கே கொஞ்சம் பிரேக் ஆக்கி கொட்டாமல் இருக்கிறதுக்கு நான் இதுக்கிட்டேயுமே பார்த்திங்கன்னா செல்லோ டேப் வந்து ஒட்டிடுவேன். ஸோ ஃபுல்லாக வந்து சேஃபாக தான் வரும். இது வரைக்கும் கொஞ்சம் பிரேக் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு எந்த ஒரு கம்ப்ளைண்ட்ஸும் இப்போ வரைக்கும் வரல. முடிஞ்ச வரைக்கும் சேஃபாக தான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ நம்மளோடது பார்த்திங்கன்னா பேக் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே வந்து பாக்ஸில் எடுத்து வைக்க வேண்டியது எல்லாமே முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம கொரியர் பண்ணுறதுக்கு பாக்ஸ் எல்லாமே செட் பண்ணி எடுத்து வைக்கணும். ஸோ அப்பப்போ பிரணவ் குட்டிக்கு வந்து எக்ஸாம் வரப்போகுது, அதுக்கும் சொல்லி கொடுத்துட்டே பார்த்தீங்கன்னா என்னோடய வேலையை நான் பார்த்துட்ருக்கேன். சமத்து குட்டி சைடில் உட்காந்து அப்படியே படிச்சுட்ருப்பான். ஓகே, ஆக்சுவலாக அவங்க சொன்ன ரீசன் எனக்கு வந்து ரொம்ப புதுசாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி நீங்களும் ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லான ரிட்டன் கிஃப்ட் நீங்கள் நவராத்திரிக்கு யாருக்காவது கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷுவராக நம்ம ஃபேஸ் பேக் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம வீட்டுக்கு மோஸ்ட்லி வரவங்க லேடிஸாக தான் இருப்பாங்க, எல்லாருமே யூஸ் பண்ணவும் செய்வாங்க. ஸோ ஹோம்மேட் ப்ராடக்ட் அப்படின்றதுனால மறக்காம ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் இந்த வீடியோ முடிக்கிறா. சரி படிக்கலாமா? பேலன்ஸ் பா ரஃப் நோட் எடுத்துருவாங்க. எனக்கு இந்த சைக்கிள் வந்து ஸோ இதில் கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு, தோரம்பருப்பு ரெண்டுமே 2 ஸ்பூன் அளவுக்கு எல்லாமே எடுத்துகிட்டு மிளகாவும் போட்டு நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அண்ட் வெங்காயம், தக்காளி வேணும். ஸோ உப்புமா ஒரே மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எடுத்து வச்சு ஊற வச்சுருந்தா அந்த பருப்பு எல்லாத்தையுமே லைட்டாக உப்பு சேர்த்து கொரப்பாக அரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அண்ட் வெங்காயம், தக்காளியும் கட் பண்ணி எடுத்தாச்சு. சைடில் வந்து உப்புமாக்குள்ள அந்த நொய்யும் வாஷ் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். உளுத்தம்பருப்பு மட்டும் போதும், அதில் கடலைப்பருப்புலாம் போட்டுருக்கேன், அதெல்லாம் வேண்டாம். வெங்காயம், தக்காளி அந்த பச்சை வாசனை நல்லா போனதுக்கப்புறம் எவ்வளோ தண்ணி வேணுமோ, நம்ம 1 கப் அளவுக்கு நான் எடுத்துருக்கோன்னா 2 கப் அளவுக்கு இல்லைனா 1.5 கப் அளவுக்கு எவ்வளோ தண்ணி வந்து நமக்கு சரியாக இருக்குமோ அந்தளவுக்கு எடுத்துகிட்டு ஸோ இதோட நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பருப்பையும் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா ஓரளவுக்கு நல்லா நுரைச்சி வரும். அந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருந்த உப்புமா நொய்யை ஆட் பண்ணி மூடி விசில் விட்டோம் அப்படின்னா 3லேருந்து ஒரு 4 விசில் விட்டோம்னா பர்ஃபெக்டாக நமக்கு வந்துடும். ஸோ உப்புமா அப்படின்னா எப்போதுமே நம்ம அந்த அரிசி உப்புமா ப்ளைனாக பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சம் மறக்காமல் நெய்யும் வந்து இட்டோம் அப்படின்னா நல்ல வாசனையாகவே இருக்கும். ஸோ 1 ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் ஆட் பண்ணியாச்சு. எந்த டிசைனில் பண்ணாலும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா உப்புமா சுத்தமாக பிடிக்காது. அதில் ஃபர்ஸ்ட்டு வந்து நான் தான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா உப்புமானாலே வந்து தொடவே மாட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஏதோ ஒன்று கடகடன் பண்ணி சாப்பிட்டா போதும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் உப்புமாலாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஈஸியான ஒரு டின்னராக இருக்கும். ஸோ இதை நான் செய்யும்போது அதான் யோசிச்சுட்டே சிரிச்சுட்டே செய்வேன். ஸோ அம்மா பண்ணும்போதெல்லாம் உப்புமா வேண்டாம் வேறு ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மட்டும் தனியாக பண்ணி தருவாங்க. அந்த மாதிரி எத்தனை பேர் வீட்டில் நடக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். இப்போ நம்ம பண்ணும்போது அதெல்லாம் யோசிச்சு பார்த்தா அம்மா வலிட்டுலாம் வந்து கஷ்டப்படுத்தியிருக்கோம். அது வந்து 2-3 டின்னர் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு எப்போடா வேலை முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது எக்ஸ்ட்ரா செய்யும்போது அப்போது நமக்கு தெரியல. பட் இப்போ வந்து அதெல்லாம் நினைக்கும் போது கஷ்டமாக இருக்குது. எனிவே உப்புமா பார்த்திங்கன்னா கொஞ்சம் எனக்கு பிடிச்ச மாதிரி மாற்றி இந்த மாதிரிலாம் ரெடி பண்ணி சாப்பிடுவேன்.
டேஸ்ட்டும் அந்த உப்புமா ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி அண்ட் வந்து சாம்பார் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நல்ல வாசனையாக ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா வெந்து குழவான ரொம்ப உதிரியாக இல்லாமல் கொஞ்சம் அந்த ஓரளவுக்கு எல்லாமே ஒட்டுன மாதிரி இருக்கும்ல, எந்த பதம் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நம்மளோட டேஸ்டான அரிசி உப்புமா ரெடி அண்ட் சாம்பாரோட சோப்பானா செம்மையாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி சூப்பரான சம்மர் ரெசிபிஸோடு உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸ்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் போடுற ஃபேஷன் வீடியோ, ரெசிபி வீடியோ, இந்த மாதிரி ட்ராவல் வீடியோ, ஷாப்பிங் வீடியோ எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனோட வரும். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.